மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சட்டவாக்கம் தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வு கண்டி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. 2020 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு மார்ச் 31 வரை கைது செய்யப்பட்டிருந்த 49 சந்தேக நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். மோதல்களில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்தமாக 79 பேர் என்பது பாரிய விடயமாக ஆணைக்குழு என்ற ரீதியில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் வழிகாட்டல் கோவையை தயாரித்தோம். இதில் 2 விடயங்களை நாம் எதிர்பார்த்தோம். ஒன்று, உயிரிழப்புகளை தடுத்தல். போலீஸ் உத்தியோகத்தர்களின் தொழில் கௌரவத்தினை உறுதிப்படுத்திக் கொள்ளல் மற்ற விடயமாகும். அவ்வாறு செயற்படும் ஒரு சிறிய பிரிவினரே இருக்கின்றனர். அந்த சிறிய பிரிவின் செயற்பாட்டுக்குழு நிறுவன கட்டமைப்புக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்துகிறது. மக்களிடமிருந்தே போலீசாரின் விசாரணைகளுக்கு ஏதுவான தகவல்கள் கிடைக்கின்றன. மக்களிடமிருந்து கிடைக்கும் தகவல்களுக்கு ஏற்ப ஒருவரை கைது செய்து பின்னர் அவரை அழிவுக்கு கொண்டு சென்றால் அதனை மக்கள் விரும்ப மாட்டார்கள். தாம் வழங்கிய தகவல் மூலம் ஒருவருக்கு அழிவு ஏற்படுமாக இருந்தால் அதனை மக்கள் விரும்ப மாட்டார்கள். போலீசார் மீதான நம்பிக்கை இல்லாமல் போனால் அது ஜனநாயகத்துக்கு பாரிய ஆபத்தாக அமையும். පරාදය සම්බන්ධයෙන් තොරතුරු දීම නිසා තව කෙනෙක් විනාශයටපත් වෙනවා. පොලිසිය විශ්වාසය මිනිසුන්ට නැති වුණොත් ඒක මේ බරපතල අවදානමක් ප්‍රජාතන්ත්‍රවාදයට.